வணக்கம் நண்பர்களே. நான் தாரு. And I am Rishi. Come, let's learn together. ஒரு சிறிய மழைத்துளி துளி குழந்தை மேகத்தில் இருந்து குதித்தாள். துளி ஒரு பச்சை இலையில் விழுந்து தேங்கினாள். சூரியன் வெப்பமாக இருந்ததால் துளி ஆவியாகி மேலே பறந்தாள். குளிர்ந்த காற்றில் துளி மீண்டும் மழைத்துளியாக மாறினாள். துளி ஒரு சிறிய மரத்தின் வேரில் விழுந்து அது வளர உதவினாள். நீதி, மாற்றம் நமக்கு எங்கு சேர வேண்டும், மற்றவர்கள் எப்படி வளர உதவலாம் என்று கற்றுக் கொடுக்கும். Moral: Change helps us find where we truly belong and how we can help others grow. அனு மற்றும் கிஷன் காட்டில் ஒரு பழைய மர வீட்டைக் கண்டுபிடித்தனர். மரவீடு பளபளத்து அவர்களை நட்சத்திர வானத்திற்கு கொண்டு சென்றது. அங்கே ஒரு சிறிய விண்கலம் சிக்கிய விண்வெளி நாய்க்குட்டியைக் கண்டனர். அனு மற்றும் கிஷன் அதற்கு உதவி அதன் விண்கலத்தை சரிசெய்தனர். நாய்க்குட்டி நன்றி கூறி மரவீடு அவர்களை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்தது. நீதி: அன்பும் துணிச்சலும் எங்கும் நண்பர்களுக்கு உதவும், விண்வெளியிலும் கூட. Moral: Being kind and brave helps friends everywhere, even in space. ஒரு சிறிய நக்கள் விழிப்புறத்தில் மாத்திரைக்கு மேல் கையை தூக்கி உறவினாள். அது தனது கனவைப் பற்றி நேர்த்தியாக இருந்தது, மாத்திரைக்கு செல்ல விரும்புவது. அது தனது உறுதியைக் காட்டி ஒவ்வொரு நாளும் மேல் நின்று பார்த்தது. ஒரு நாள் அனைத்து நக்களும் இணைந்து பயணிக்கத் தொடங்கின. வியப்பான பயணம் முடிந்தது. அருகில் சென்று மாத்திரையை தொட்ட பேர் கூடியது. நீதி: உறுதியுடன் மற்றும் கனவுகளை நம்பி அதிகாரமான வெற்றிகளையும் பெற முடியும். Moral: With determination and believing in your dreams, even the most distant goals can be achieved. ஒரு விஷமிக்க பூச்சு தனது முதல் சாகசத்தை தொடங்குகிறது, ஒரு மின்னணு நிலையத்தை விசாரிப்பது. அது அழகிய தேவையளிக்கும் வனத்தின் நடைமுறைகளை கண்டறிகிறது, பூச்சிகளின் கருப்படைவுகளை உணர்கிறது. ஒரு நிலையத்தில் மின்னணு விசாரணை, அது படிகளை தொடங்குகிறது. அது வியப்பான ஒரு உலகை கண்டறிகிறது, பூச்சிகளின் மாற்றமான நிலைகளை உணர்கிறது. அனுபவம் மூலம் பிரகாசமான நிலையத்தின் மூலம் பூச்சு விளையாட்டை கண்டறிகிறது, அதன் தன்னிலவுகளை உணர்கிறது. நீதி: நிலையத்தில் உள்ள பல்வேறு அழகுகளை கண்டுபிடிக்க நாம் தனித்தன்னுக்கும் வலியுறுதி கொண்டு சோதனை செய்ய வேண்டும். Moral: ஒரு வெள்ளை பாதுகாப்பில் பொதுவாக திராணி வாழ்கிறது. Where does a tiger usually live? Forest. மரநிலை. நீரில் வாழும் இன்றியே ஒரு வாழ்வச் சூழல் என்று தெரியுமா? Which home is for a dolphin? Ocean. நீரில். ஒரு காமேலின் விருப்பமான இடம் என்று கூறலாம். What is a camel's favorite place? Desert. தந்தை பகுதி. மரநிலைகளில் வெட்டுவதற்கு பயின்ற உணவுகள் வாழ்கின்றன. Do cows live in forests? Farm. பஞ்சு. ஒரு பென்கின் தீர்ப்பில் காணப்படுமா? Where can you find a penguin? Ocean, but not in all oceans. நீரில், எல்லா நீர்களில் இல்லை. இதற்கு கூர்மையான பற்களுடன் கூடிய பெரிய தாடையும் 2 வலிமையான கால்களும் உண்டு. இது என்ன டைனோசர்? It had a large jaw with sharp teeth and 2 powerful legs. What is this dinosaur called? T-Rex. T-Rex. இதன் தலையில் பெரிய கொம்பும் முதுகில் 3 பெரிய முட்களும் உள்ளன. இது என்ன டைனோசர்? It had a large horn on its head and 3 big spikes on its back. Can you guess this one? Triceratops. Triceratops. இதன் முதுகில் தட்டுகள் வரிசையாக உள்ளன,
சமநிலைக்காக நீண்ட வால் உள்ளது. இது என்ன டைனோசர்? It had plates running down its back and a long tail for balance. What is this dinosaur called? Stegosaurus. Stegosaurus. இது மிகப்பெரிய டைனோசர்களில் ஒன்று, பெரிய உடலும் அமைதியான குணமும் கொண்டது. இது என்ன டைனோசர்? It was one of the largest dinosaurs, known for its size and gentle nature. Which dinosaur is it? Brontosaurus. Brontosaurus. நன்றி நண்பர்களே. நன்றாக கற்றீர்கள். Please subscribe and see you again. Bye bye.